குற்றால பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்திருப்பதால் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், வெள்ளப்பெருக்கு குறைந்திருக்கிறது, மழை நிலவரம் எப்படி இருக்கு? சுற்றுலா பயணிகள் எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? நிச்சயமாக காய்கறி, அதாவது தென்னகத்தின் சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, புலியருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் சிற்றருவிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையால் தற்போது 2ஆம் கட்ட சீசன் துவங்கியுள்ளது. இதனால் இங்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் அதே போல சுற்றுலா பயணிகளும் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் தற்போது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, அதே போல பழைய குற்றாலத்தில் நேற்று காலை முதல் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறையினர் அருவியில் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதித்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த தடையானது காலை வரை நீடித்த நிலையில் தற்போது அருவியினுடைய நீர்வரத்து, அதாவது பிரதான அருவியில் வரக்கூடிய நீர்வரத்து வெகுவாக குறைந்ததை தொடர்ந்து அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவிகளிலும் அருவியில் மிதமாக தண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு குளிப்பதற்கு போலீசார் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் அது குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அதாவது பழைய குற்றாலத்தில் மட்டும் அருவியின் அதிகம் அளவில் வருவதால் அங்கு மட்டும் தற்போது வரை குளிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. நன்றி செந்தில்.